நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். மதுரை நகரத்தார் சங்கத்தின் சார்பாக முதியோர் நலன் காக்கும் விழா வழக்கம் போல இந்த மாத நிகழ்வாக இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வு நாம் சிறப்பு விழா சிறப்பாக இங்கே 17ஆம் தேதி நடைபெற்றது. நிறைய பேர் வந்திருக்கீங்க. அந்த நிகழ்வு குறித்தவுடன் நேற்றைய தினம் மகளிர் சங்கத்தின் முற்றோதல் சிறப்பாக நடந்தது. ஒரு மங்களகரமான நேற்று அந்த நிகழ்வோடு நாம் தொடங்கி வைத்திருக்கிறோம். நேற்று நம்முடைய சிறப்பு விழாவெல்லாம் முடிந்து அதனுடைய தொடர்ச்சியாக இன்று 2வது நாள் அந்த முதியோர் நலன் காக்கும் விழா நடக்கிறது. அடுத்தடுத்து இங்கே சிறப்பான நிகழ்வுகள்லாம் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லாம் இங்கே இந்த நிகழ்வுக்கு எல்லாம் இந்த சிறப்பு விழாக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே சிறப்பாக வந்திருக்கிறீர்கள். முதலில் உங்கள் அனைவருக்கும் நன்றியையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு இன்றைய நிகழ்வுக்கு தலைமுறையாக்குவதற்காக உங்களுடைய நாட்டார் சங்கத்தினுடைய தலைவர் திரு ஆர் வேலவன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்புரையாற்றுவதற்காக மக்கள் கவிஞர் திரு அருள் நாகப்பன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஊசுகோயில் சேர்ந்தவர்கள், நமக்கெல்லாம் நன்றியவர்கள், வைரம் கோயிலுடைய செயலாளராக இருந்தவர்கள், ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை சங்கத்தினுடைய 2007-2009ஆம் ஆண்டு வைஸ் பிரசிடண்டாக இருந்து பெரும் சேவை செய்தவர்கள். அண்மையிலே மிக பிரமாண்டமாக வைரம் கோயில் தன்னுடைய 75வது பவள விழாவை நடத்தியவர்கள், அன்புக்குரியவர்கள், அவர்களை வணங்கி வரவேற்கின்றேன். இந்த விழாவினுடைய சிறப்பு பேச்சாளர் உயர்திரு மக்கள் கவிஞர் அருள் நாகப்பன் அவர்கள். அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. பலர் மேடை ஏறுவதற்கு ஏணியாக இருந்தவர்கள். தன்னுடைய பேச்சால் அனைவருடைய உள்ளங்களில் நிலைத்து இருக்கக்கூடியவர். அவர்கள் இருக்கின்ற இடம் கலகலப்பாக இருக்கும். நம்முடைய திருப்பரங்குன்றம் மரகத விநாயகர் கோயில் கும்பாபிஷேகத்தில் முதல் நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பு செய்தவர்கள். அவர்கள் இந்த முதியோர் நலங்காப்பு விழாவிற்கு அவசியம் வந்து பேச வேண்டும் என்று விரும்பி கேட்டார்கள். எல்லா தோழருமே நம்முடைய முதியோர் சங்கத்துக்கு வந்து பேச வேண்டும் என்று கேட்பார்கள். நாங்கள் உடனே அடுத்தடுத்த மாசத்தை முடிவு பண்ணி சொல்லுவோம். அதை போல அண்ணன் அவர்களும் விரும்பி கேட்டார்கள். அதே சமயம் இன்று முன்னாள் முதல்வர் ஜானகி அம்மாள் அவர்களுடைய 100ஆண்டு விழா இன்று சென்னையிலே நடைபெறுகிறது. அவர்களுடைய பிறந்த நாளுக்கு அண்ணன் அருள் நாகப்பனை வர சொல்லி மேலாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் போனுக்கு மேல் போன் நிறைய அவர்கள் கூப்பிட்டாங்க. அவசியம் இந்த பட்சத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர்கள் சென்றிருந்தால் அவர்களுக்கு பை நிறைய லட்சுமி கொடுத்திருப்பாங்க. அண்ணன் அவர்கள் அதை தவிர்த்து நகரத்தார் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்ததற்கு அவர்களை நான் வணங்குகிறேன். பணம் மட்டும் நோக்கமில்லை என்பதை நான் உங்கள் செயலில் புரிந்து கொண்டேன். தாங்கள் விருப்பப்பட்டு ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிக்கு மனம் ஒத்து வந்தமைக்கு பாராட்டுக்கள், நன்றி. இன்றைய தலைப்பு வழிகாட்டி. ரொம்ப பிரமாதமா பேசுவாங்க. அதனால என்னுடைய பேச்சை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். 1-2 செய்திகளை மட்டும் சொல்லி, மூத்தோர் சொல்லை மதிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய கோட்பாடு. 21/11/2024 தேதி பேப்பர் பார்த்திருப்பீங்க. நான் ரொம்ப அந்த பேப்பரை படிச்சுட்டு அதிர்ச்சி அடைந்தேன். அனைவரும் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். தஞ்சாவூர் மல்லிப்பட்டினம், அங்கு அரசு பள்ளியிலே ஆசிரியராக ரமணி என்ற பெண் டீச்சர் வேலை பார்க்கின்றார். அதே ஊரை சேர்ந்த மதன்குமார், இவர் சிங்கப்பூரிலே 3 ஆண்டு காலம் வேலை பார்த்துவிட்டு 6 மாதத்துக்கு முன்னால் மல்லிப்பட்டினம் வந்து விடுகிறார். இருவரும் 1 வருடமாக மனதால் விரும்பி பேசி வருகிறார்கள். டீச்சருடைய அப்பா அவர்களும் அம்மா அவர்களும் பெண் டீச்சர் ரமணி அவர்களுக்கு ஒப்புதல் கொடுக்கிறார்.
பிறகு மாப்பிள்ளை பையனுடைய நடவடிக்கையை பார்த்து ஒதுக்கி விடுகிறார்கள். ஆனால் அந்த பையன் விடுவதாக இல்லை. ரமணி டீச்சர் அவர்களே ஸ்கூலில் போய் பார்க்க போகிறார். டீச்சர் அவர்கள் பேசாமல் விரட்டி அடித்து விடுகிறார். இதனுடைய முடிவு 20/11/2024 மாப்பிள்ளை பையன் மதன்குமார் கத்தியோடு ஸ்கூலுக்கு செல்கிறார். டீச்சர் ரமணி அவர்களை குத்தி பணமாக்குகிறார். நீங்களாம் படிச்சிருக்கீங்க. சூழ்நிலையை பார்த்தீர்களா? பையனுடைய பெற்றோர் வளர்ப்பு எதில் முடிவடைந்து உள்ளது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போல அதே நாளில் கோர்ட்டு வாசலில் சட்டம் படித்து நமக்கு பாதுகாவலராக உள்ள வக்கீலை கோர்ட்டு வாசலிலே வெட்டுகிறார்கள். பெற்றோருடைய வளர்ப்பு அதுதான். 2 நிகழ்வுகளும் குலுங்கிக் கொண்டிருக்கிறது. கவனமாக இருங்கள் என்று இந்த கூட்டத்திலே சொல்ல ஆசைப்படுகிறேன். நம்முடைய சிறப்பு விழாவுக்கு வந்திருந்த மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அண்ணன் அவருடைய மகன் டாக்டர் ஆர் அண்ணாமலை அவர்கள் சொன்ன விவரத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு முன்னால் யாருக்கும் மன அழுத்தம் என்று சொன்னதில்லை. இப்பொழுது யாரை பார்த்தாலும் மன அழுத்தம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் டாக்டர் எல்லாம் சேர்ந்து ஆராய்ந்ததில் பிள்ளைகள் 1 மணி 2 மணி வரை செல்போன் பயன்படுத்துகிறார்கள். அதனுடைய விளைவு மறுநாள் அவர்கள் சரியாக காரியங்களை செய்ய முடியவில்லை என்று நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம் என்று சொன்னார்கள். பெரியவர்கள் குழந்தைகளை கவனிக்க வேண்டும். செல்லில் அவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும். எப்பொழுது தூங்கச் செய்கிறார்கள் என்று பாருங்கள் என்று டாக்டர் அவர்கள் சொன்னார்கள். டாக்டர் அவர்கள் சொன்னது அவர்கள் இரவு 9 மணிக்கு மேல் செல்லை ஆஃப் பண்ணி விடுவார்களாம். காலையிலே 7:30 மணிக்கு தான் செல்லை ஆன் செய்வதாக சொன்னார்கள். ஏதாவது எமர்ஜென்சி கால் வந்தால் அவர்கள் லேண்ட்லைனை பயன்படுத்துவதாக சொன்னார்கள். கண்டிப்பாக நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதே போல நிலைமை அறிந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். காஞ்சி பெரியவர் மாதம் 1 நாள் மௌன விரதம் இருப்பார்கள். அனைவருக்கும் தெரியும். ராமநாதன் காஞ்சி பெரியவர் மாதம் 1 நாள் மௌன விரதம் இருப்பார்கள். அனைவருக்கும் தெரியும். மௌன விரதத்தில் யார் வந்தாலும் பேச மாட்டார்கள். முக்கியமாக முக்கியஸ்தர்கள் ஜனாதிபதி வந்தால் கூட பேச மாட்டார்கள். அப்படி ஒரு நாள் பள்ளி குழந்தைகள் வருகிறார்கள். அவர்களை பார்த்து காஞ்சி பெரியவர் அவர்கள் பேசுகிறார்கள். மௌன விரதத்தில் எப்படி பேசினார்கள் என்று ஒரே ஆச்சரியம். மடத்தில் உள்ளவர்கள் காஞ்சி பெரியவர்களிடம் கேட்கிறார்கள், மௌன விரதத்திலே பேசிவிட்டீர்களே என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த மகான் சொல்கிறார், என்னை பார்க்க வந்த குழந்தைகள் வருகிறார்கள், அவர்களுக்கு கண் தெரியாது. நான் பேசாமல் இருந்தால் அவர்கள் உணர முடியாது. மனவேதனை அடைந்திருப்பார்கள். அவர்களுக்கு செவி நன்கு கேட்கும், கண் தெரியாது. அதனால் நான் குழந்தைகளை பார்த்தவுடன் உயர்வாக படித்து அப்பா அம்மா அவர்களின் பேச்சை கேட்டு நடங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தேன் என்று சொல்லுகிறார். நிலைமை அறிந்து செயல்பட வேண்டும் என்று மகா பெரியவரிடம் நான் கற்றுக்கொண்டேன். அதே போல நம்முடைய அட்வொகேட் ஜெனரல் AR சுந்தரேசன் சார் அவர்களுடைய சொன்ன பெரிய செய்தி, நகரத்தார் அமைப்பு கேட்டால் கொடுங்கள், பணம் உள்ளவர்கள் அதிகமாக கொடுங்கள், குறைவாக கொடுக்கிறோம் என்று வெட்கப்பட வேண்டாம், அனைவரும் சேர்ந்து செய்தால் நம் அமைப்பு சீரடையும் என்று சொன்னார்கள். அந்த கருத்தை நான் வரவேற்கின்றேன். இப்பொழுது கூட நம்முடைய சங்கத்திலே லிப்ட் நம்ம அமைச்சிருக்கோம். அது பட்ஜெட் போடும்போது 4 பேர் ஸ்பான்சர் இருந்தால் போதும் என்று தான் நம்ம அந்த பட்ஜெட்டை போட்டோம். 14 லட்சம் ரூபாய்க்கு. வேலை ஆரம்பித்து 10 மாதங்கள் ஆகிவிட்டது. 25% கட்டிட உதிரி சாமான்கள் விலை அதிகமாக உள்ளது. லிப்டுக்கு நாங்கள் ஒரு நபரை ஸ்பான்சராக சேர்க்கலாம் என்று இருக்கிறோம். மனம் உள்ளவர்கள் உதவ வேண்டும். லிப்டுக்குள் தங்கள் பெயரை புத்தரை தகடில் பதிக்கப்படும், காலங்காலமாக பெயர் சொல்லப்படும், உதவுங்கள். அதே போல நம்முடைய விருந்தினர் அபிராமி ராமநாதன் அவர்கள் சொன்னது,
செட்டியார் சமூகம் இருப்பதை அரசுக்கு காட்ட வேண்டும். 50,000 பேர் 1,00,000 பேர் கலந்து கொள்ள வேண்டும். மாநாடு மதுரையிலே நடத்தி முதல்வருடைய பார்வைக்கு நகரத்தார் செயல்பாடு தெரிய வேண்டும். அதற்கு வேண்டிய உதவிகளை செய்வதாக சொல்லியுள்ளார்கள். விரைவிலே அனைத்து ஊர் நகரத்தார்கள் 9 கோயில் காரியஸ்தர்கள் எல்லா ஊரில் இருக்கின்ற 76 ஊரில் இருக்கின்ற காரியஸ்தர்கள் வச்சு ஒரு கூட்டத்தை போட்டு அதனுடைய வாயிலாக மதுரையிலே நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய சொல்கிறார்கள். இந்த கூட்டம் விரைவிலே நடைபெறும் என்று இந்த கூட்டத்தில் இங்கு வந்திருக்கின்ற நம் நகரத்தார் பெருமக்கள் ஆட்சிமார்கள் இந்த விழா முடிந்தவுடன் நம் நகர விழாவை சுற்றி பாருங்கள். நிறைய வேலைகளை செய்திருக்கின்றோம். இன்னும் 1 மாதத்தில் அனைத்து வேலைகளும் முடிந்துவிடும். இப்பொழுது அதில் சிறு சிறு குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், தெரிந்து கொள்கிறோம். நன்றி. ஆறுதல் பலருக்கும் தந்தவரே, இனிய கவிதையில் அனைவரை பெற்றமிகு உயரத்தை கண்டவரே, ஐயம் சிறிதுமின்றி வளம் வருபவரே, ஒற்றுமையுடன் அனைத்து மக்களையும் இணைப்பவரே, ஓங்கி வளர்ந்து உச்சம் தொட்டவரே, ஔஷதமாய் திகழ்பவரே, அன்னையவள் பொன்னழகி என்று தோன்றும் அற்புத கவிஞரிவர், மக்கள் கவிஞரிவர், மகத்தான கவிஞரிவர், சிறுவயலில் சிற்றூரை சேர்ந்திட்ட என்னை வளர்த்து எழுந்தவனை ஊட்டி வைத்த பொன்னை நிகழ்த்த புகழ்கமர் அடியாரா அண்ணல் கணேசரின் அருளோட நல்லுள்ளம் தன்னை வணங்கி எண்ண சிறகு கண்ணதாச தலை வைத்து எப்படியை தொடர்கிறேன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய என்ன மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தலைவரும் சொன்னதை செய்வேன் என்று சொல்லி சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் சேர்த்து மிகச் சிறப்பாக நிர்வாகம் செய்து அருமையாக நடத்தி கொண்டிருக்கிற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அருமையாக பண்ணிருக்காரு. மேல ஒரு 10 ரூம் கட்டியிருக்காங்க. இன்னும் அவங்க நிறைய வசதி பண்ண போறாங்கன்னு வச்சுக்கேன். நம்ம எப்ப பார்த்தாலும் ஒரு வாயில் தராணி வாங்கி ஆசைப்படுத்தே பழகிட்டோமா. இது நேரத்தாரா நீங்க போனீங்கன்னாக்க எந்த ஊருக்கு போனாலும் ஒரு வாயில் தராணி 2 ரூபா 7 ரூபா மாமே 10 ரூபா மாமே 20 ரூபாய். வசதியாகவே வாழ தெரியாதவர்களாக வாழ்ந்த நம்மை வசதியாக வாழ வைத்திருக்கிற பைரவர்களை நான் பாராட்ட கடமைப்படுகிறேன். 3000 ரூபாய் 4000 ரூபாய் ஏசி கொடுத்து போய் கைவிட்டோம். நிகழ்ச்சியை கொடுக்குறேன். அது நீங்க உடனே ஊருக்காரன் தவிர எதுக்காக மதுரை இவ்வளவு மதுரையில் வந்து 500 ரூபாய் 200 ரூபாய்க்கு ஒரு ரூபாய் ஏசி ரூபாய் தங்கிட்டு சாமி போறோம்னா முடியுமா? நாம் வசதியாக வாழ வேண்டும். இல்லைன்னா நம்ம எளிமைக்கு சொல்லுவோம். மகாத்மா காந்தி இருந்தால் நாங்கள் எங்கள் வேட்டி நாங்களே ஏற்று வச்சுக்குவோம். ஒரு பணியை நாங்கள் ஏற்று வச்சு காயப்பட்டு அது என்ன நினைக்கிறோம். ஆட்சி வந்து உடல் வந்து 7,000 ரூபாய், துவைக்கிறதுக்கு வந்து 2,000 ரூபாய் அப்படிங்கிறேன். அப்படி ஒரு ஆட்சி மாதிரி வசதியாக வாழ கற்றுக்கணும் போல நான் பாராட்டேன். நீங்கள் வசதியாக வாழ எங்களுக்கு ஒரு மரியாதை இல்லைன்னா எங்களுக்கு மரியாதை தான் போயிடும். நீங்கள் நல்லா பட்டு கட்டிலாம் புது கட்டிலாம் நகை நட்டு போட்டுட்டு வாங்க அவங்க எங்களை மகிழ்ச்சிப்படுத்த முடியும். நீங்கள் நாங்கள் எப்போதும் அப்படியே காஞ்சி வந்து வங்கியில் அதை வந்து மாற்றி அவர் அரிசி வங்கி மற்ற இதெல்லாம் இருந்து நிர்வாகத்தில் பாருங்க திட்டமிட்டு நேற்று வேற வந்து பாருங்க என்ன வேற என்ன வசதி வேணும் வசதி சொல்றா நம்ம வசதி சொல்றாங்க 7,000 ரூபாய் வாடகை பண்ணணும். அது இருக்கிறதுக்குள்ள நல்லா பண்ணணும்னா நான் சொன்னேன் ஒரு டிவி மட்டும் இங்கே சாயந்தரம் தான் நிகழ்ச்சி பண்றேன். சாயந்தரம் நிகழ்ச்சி எனக்கு காலையிலே சும்மா இருக்கணும். நம்ம பேசிக்கிட்டு ஏதாவது பிரச்சனையை பேசிக்காம டிவியே சொல்றேன். டிவியே பார்க்கறேன்னா சும்மா இருப்பா. அதனால டிவி நல்லது. அதை வச்சாலே 100 ரூபாய் வாடகை
எந்த பொதுநலத்தையும் ஒரு சுயநலம் செய்யும். சுயநலம் இல்லை என்றால் பொதுநலத்தை நாம் சிறப்பாக வாழ முடியாது. சுயநலம் இல்லை, நானே உதவணும் இல்லை. முந்தைய குடும்பியாவும் தருமாறுறாரு, வயது குடும்பியாவும் ரெடியாக தருமாறுறாரு. அவரை போய் பண்ணணும்னா நான் உடம்பு நல்லா வச்சுக்கிட்டா அவர் பையை கொடுக்க முடியும். நானும் 40 வயசுனா அவர் நான் சுயநலத்திலே தான் பொதுநலம், பொதுநலத்தில் தான் சுயநலம். அப்படி வாழ வேண்டும் என்று கேட்டுவிட்டு அருமையாக இதை நடத்தி கொண்டிருக்கிற அண்ணனுக்கு இந்த வாழ்த்துக்கள். துணைத்தலைவர் தேவகோட்டையன் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இணைச் செயலாளர் ஆவணிப்பட்டிய வணிகமணன் அவர்களுக்கும், செயலாளர் நாட்டினுடைய சோமசுந்தரம் அவர்களுக்கும், பொருளாளர் தேவகோட்டையான லட்சுமணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிர்வாகத்தினர் அத்தனை பேருக்கும் இங்கே எதிரே இருக்கிற நான் தப்பாக சொல்றதில்லை, என்னைதான் தப்பாக சொல்லுவாங்க, நான் தப்பாக சொல்றதே இல்லை. பெரிய குளத்திலே நலத்தனுடைய தலைவராக இருக்கிற ஐசிஐசியுடைய உயர் பதவியில் என்ற நிறுவனர் அவர்களுக்கும், இன்னைக்கு மிகச் சிறப்பாக தூத்துவரக்கூடிய தம்பி ஆதப்பன் அவர்களுக்கும், இங்கே வந்தவர்கள் மறுநாள் இன்னைக்கே வாசல் பார்த்தா பயங்கரமான படத்தை போடக்கூடிய ஆற்றல் நினைத்த ஆட்சி மீனாட்சி ஆட்சி. நான் எங்க ஊருக்கு போனால் நானா கேட்டு வாங்கி போடுவேன். இந்த மறுபடி சொன்னா ஆட்சி மீனாட்சி ஆட்சி அவங்க மீட்டிங் முடிஞ்சு போறவங்க பார்த்தா ஏகப்படுறதுன்னு பேர் வேணும் சார். மனித வாழ்க்கை விளம்பரம் கட்ட கர்ம வீரனாலும் விளம்பரம் கட்டு கர்ம வீரர் செஞ்சியெல்லாம் விளம்பரம் பண்ணாலும் கூட்டாங்க. விளம்பரம் பண்ணிடணும். நாம செய்ய விளம்பரமே எனக்கு பிடிக்காது. அப்போ பண்ணினேன் சொல்லணும். செய்ததை சொல்வதற்கு அப்படி என்ன ஒரு 10 ரூபா அவனுக்கு வைக்க முடியாது சுத்திக்காட்ட இதை விட 10 ரூபா கொடுக்கறத போடுறது முதியோர்களுக்கு தான் போய் சாப்பாடு விடுறாங்க. சாப்பாடு விடுறாங்க, அது நல்லா விளம்பரம் பண்ணுறது தப்பு. கொஞ்சம் அந்த கொஞ்சம் பேர் போட்டோவிலேயே கூச்சப்படுவாங்கன்னு நினைச்சேன். கேட்கல ஏற்கனவே 1 வரைக்கும் ஓடி போட முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய எனக்கு சோறு விடுறாங்க. அந்த அம்மா யாருமா நீ ஜானியம்மா ராமநாதபுரம் தோட்டத்துக்கு போன யாருமே பட்டினியாக வந்ததில்லை. நான் இங்கே உலகத்துமான இந்தியா 5ஆம் உலகத்துமான பேசிட்டு அவரை பார்க்க போறேன். பார்க்க போகும்போது அவருக்கு ஒரு பிரச்சனை வேகமாக போறாரு. போகும்போது அம்மாவோட சொல்லி போறாரு, கவிஞருக்கு சாப்பாடு கொடுக்க இருக்கு சொல்லி நான் வந்துடுறேன். உடனே அந்த அம்மா அப்படி கவனிச்சேன். நாமளுக்கு சாப்பாடு இன்னைக்கு அப்படி சாப்பாடு கூட எனக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அவருடைய 3ஆம் விழா இன்றைக்கு ரொம்ப ஒரு 3-4 அமைச்சர்கள் இருந்தாங்க. நான் எனக்கு தவிர்க்க முடியல. அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன். அண்ணே நிர்வாகத்தில் எவ்வளோ சரியா இருக்காருன்னு பாருங்க. இல்லைண்ணே இங்கே வந்துடுண்ணே போட்டாச்சு அப்படி எனக்கு புதுசு நாமளா தானே இந்த வாய்ப்பை கேட்டோம். நாமளா தான் இந்த வாய்ப்பு நான் வரேன். எப்போ 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் இந்த தேதியை பார்த்து ஒன்று வச்சுட்டாரு. 6 மாதத்துக்கு அது இறைவன் அவருக்கு இல்லை. இறைவன் பார்த்து இந்த தேதியை வச்சாரு. நீ அங்கே போறானா இங்கே போறானான்னு பார்ப்போம். ஏன்னா எனக்கு ரொம்ப பேர் சொல்ற வார்த்தை நம்ம நடந்தாக்க மன்னிச்சுங்க. நான் ரொம்ப காசு இருப்பாரு, காசு கொடுத்தா வருவாரு ரொம்ப அப்படின்னு. இந்த எவ்வளவு பெரிய காசு தெரியுமாங்க? நமக்கு ₹1,00,000. எனக்கு லட்சம் பெருது இல்லை, நகரத்தார் சமுதாயம் தான் பெருது என்பதற்காகத்தான் ஒத்துக்கூட நிகழ்ச்சி அண்ணனுடைய நிர்வாகத்தில் ஒத்துக்கூட நிகழ்ச்சி வந்தேன். ஒரு பழனியில போன வருஷம் தைப்பூசத்தை போட்டுட்டார். நம்ம நகரத்தார் காசி நிர்வாகத்தில் ஒரு சங்கம் இருக்கு மரம், அதில் போட்டுட்டார். என் பேரை போட்டுட்டார். நான் அன்னைக்கு முதல் நாள் வந்து எனக்கு கொண்டு நான் அழைச்சி வாயே திறக்க முடியாத அளவுக்கு காய்ச்சல் வீட்டில் இருக்கு. அப்ப என் மனைவிட்டு விட்டு சொல்லுறேன். சொன்னா அந்த நிர்வாக குழுவோட ஒத்துக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, உடம்பு முடியல என்ன வர்றேன். நம்ம நீதியர் சொன்னாரா அவன் நடிக்கிறேன் நான் சொல்ல முடியாம பேச அவனுக்கு எங்க பேர் சொல்ல ரொம்ப நடிக்கிறேன் அப்படின்னு. சரி பரவாயில்ல, சரி அவர் நீதியரசர் வந்து குற்றவாளிகளே பார்த்து பார்த்து பழக்கப்பட்டவர் போட்டேன். அதனால அவருக்கு என்னை பார்த்து குற்றவாளி என்னுடைய உயிர் நண்பர்கள் எதுக்காக சொன்னா அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. என்னை பொருட்கள் என்னை நல்லா தெரிஞ்சவங்க சில பேருக்கு
சொல்லி வைக்கிறேன். ஒரு சிவபெருமானுக்கு பார்வதிக்கும் திருமணம் நடக்கும் போது தாலி இல்லை. அந்த தாலியை கொடுத்த ஒரு தேவகோட்டை நகரத்தாரத்தை வாழ்ந்துள்ளார்கள். காலத்தில் அந்த தாலி கட்டி கொடுத்தாங்க. தாலி இறைவனுக்கே தாலி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வைத்தவர்கள், மன்னனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றவர்கள். சாதாரண சமுதாயம் இல்லை. நகரத்தார் சமுதாயம் சாதாரணம் இல்லை. உலகத்திலேயே உட்பட்ட சமுதாயம் நகரத்தார் சமுதாயத்துக்கு நிகரான இல்லை என்பதை நான் பழகினேன். அதனால அந்த சமுதாயத்தை பார்க்கும்போதுதான் உங்களுக்கு மத்தியில் பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன் தெரியுமா? ஒரு கல்யாணத்தோட சாதிக்காரோட உங்களை மாதிரி பேசி இலக்கியத்தை உலகத்திலே ஆள் கிடையாது. இன்னைக்கு உண்மை இருக்குது. ஈரோட்டில் நான் பேசியிருக்கேன். 10,000 பேர் இருக்கேன். 10,000 பேர். ஆனா என்ன வேடிக்கை தெரியுமா? என் பேரை தான் போட்டுறீங்க. அதனால 10,000 பேர் பேசிக்கிறேன். அவ்வளவு பேர் கீழே உட்காந்து பேசிக்கிறேன். நான் பேசிக்கிறேன். அவன் பாட்டு பேசிக்கிறேன். காசு கொஞ்சம் கூட கொடுத்தாங்க. சந்தோஷமா வந்துட்டேன். அவ்வளவு இதை ஆனா உங்களை கேட்டிருக்காரு. அதனால சந்தோஷம் எனக்கு அண்ணன். உடனே விஜயபாஸ்கர் உணர்ந்தாரு. சரி கவிஞனா தவிர்க்க முடியாம தான் நம்ம ஒத்துக்கிறாரு. ஒத்துக்க முடியாம தான் தவிர்க்க முடியாம இருக்காரு. அவங்களும் விட மாட்டாரு, இவர் வர மாட்டாரு. அப்படின்னு என்னை கேட்டாங்க, ஆட்சிக்கு வேற இந்த போடுறீங்களா அப்படின்னா ஒரு வார்த்தை. நான் நினைக்கிறேன் நான் மட்டும் தான் பேசுறேன். அப்ப ஆட்சி இங்க வரலாமா? நல்லா வரலாம். அவங்க யோகத்தை பாருங்க. இந்த பேர் நான் நடுவராக இருக்கேன், அவர் நடுவராக இருக்காரு. அதை நடுவர் பொருந்திருக்காங்க. அதுக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணிட்டேன். மாவன் வந்துருக்கேன். நல்லா விடுவாடா, நல்லா விடுவாங்க. நீ பேர் வந்து தெரியுமா? நீ கேள்வி ஆட்சி அப்படியே சொல்லுவேன். நான் கேட்கிறேன். ஏன்னா நான் வேற நம்மோட அங்கமா நினைக்கப்படாது, நினைக்க மாட்டேன். எதுக்காக சொல்லுன்னா, நீங்க அதுக்குள்ளே என் மதுரையிலிருந்து ஒருத்தர் என்ன பாரு லட்சம் பேர் வர்றது 50 ரூபா வரமாட்டா நீ வர்றது. நான் 50 பேர் இல்லையா, குழுவினர் ஒரு 5 பேர் மட்டும் இருந்தாலே நான் பேசுறேன். எப்போதும் 5 பேர் மட்டும் இருந்தாலும் பேசுறேன். ஏன்னா முதியோர் மனைவி சொல்லிட்டு நீங்க வந்துட்டு அங்கேருந்து மதுரையிலே டிக்கெட் போட்டு சென்னை போறாங்க. அவங்க சொன்ன வார்த்தை தெரியுமா? முதியோர்களுக்கு பேசுவதை விட பெரிய புண்ணியம் உலகத்திலேயே கிடையாது. நீங்க பேசுறதா புண்ணியமான நிகழ்ச்சி. இதுதான் புண்ணியமான நிகழ்ச்சி. அதனால நான் 5 வாரம் கழிச்சு சரஸ்வதி பேர் அவருக்கு நிகழ்ச்சி மாற்றி வேணும். இது ராஜ்யர நிகழ்ச்சியா இருக்கு. இங்க வந்து வரிசை கூடாது. 60 வருஷம் பேசிட்டேன். 60 வருஷம் பேசி நிறைய வயசுல 13 வயசுல பேச ஆரம்பிச்சேன். முத்தராமலிங்க பேசினேன், ராஜாஜி கிட்ட பேசினேன், பேச ஆரம்பிச்சேன். 60 வருஷம் பேசுறேன். என்ன காரணம் தெரியுமா? நம்மளுடைய ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் வாழ்க்கையை பத்திலாம் சரியா நல்லா சிரிக்க பேசாம கொல்ல மாட்டேன். சிரிக்க பேசுறேன் சொல்லி வந்தாரு. சிரிக்க பேசுறேன் சொன்ன வார்த்தை என்னை இன்று வரையிலே நலமாக வைத்திருக்கிறது மட்டும் தெரிவித்துக் கொண்டு, அதனால இன்னும் எவ்வளவு காலம் ஆண்டவன் அனுமதிக்கிறானோ அது வரைக்கும் பேசுறேன். அது ஒரு தடவை படம் நீங்க வந்து தொட்டை வச்சு பேசுறேன். இதுல நான் மட்டும் வாட்டம் முடியாது. இந்த விட நான் வரலைங்க வேண்டாம். நான் இந்த வருஷம் வரலையா ஒன்றும் வேண்டாம். என் வரல அப்படியெல்லாம் சொல்லுவேன். நான் காசு மட்டும் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். எத்தனை கோடி வேணா கேட்க தலைக்கு ஆள் இருக்கு. ஏன்னா நான் 200 ஏக்கர் கிராமத்துக்கு சொந்தக்காரன். நாச்சியார் பக்கத்தில் சுய விளம்பரம் பண்ண தப்பா இருக்கேன். 200 ஏக்கர் கிராமத்துக்கு சொந்தக்காரன். நாச்சியாரக்காரங்க யாராவது வந்து கம்பளம் விட்டேன். 2008 போராடி அந்த ஆள் எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் 7,000 நல்லாவே இருக்கேன். அதுக்கு அதனால நான் காசுக்கு மட்டும் இன்னொன்னா பண்ணணும். இலக்கியத்தை 64 வருஷமா நான் லியோனி எந்த அத்தனை பேச்சாளருக்கு அறிமுகப்படுத்தினேன். அதனால இந்த நிகழ்ச்சி தான் சத்தியமா சொன்னேன். எந்த நிகழ்ச்சியை விட நகர்த்தா சமுதாயத்தில் நடந்த நிகழ்ச்சி தான் பெரிது. அதில் மூத்தவர்களுக்கு செய்கிற சேவை செய்தே அதை பாராட்டி வாழ்நாள் ஒவ்வொரு வாரமும் அவர் நடத்தும் பார்த்துருக்கேன். முதியோர் நலத்தை காக்க வேண்டும். ஏன் தெரியுமா? செய்தி மட்டும் சொன்னேன். முதியோர் நலத்தை விட ஆத்தா பற்றி நான் வழிகாட்டி தலைமுறை. ஏன் தெரியுமா வழிகாட்டி கொடுத்தேன்? தவறு என்ன ஒரு பட்டியல் இருந்தாங்க. செய்தி சொன்னேன். வழிகாட்டி இல்லாதனால்தான் நம்முடைய சமுதாயத்திலே இளம் பெண்களும் இளைஞர்களும் எங்கேயும் திசை மாறி கொண்டிருக்கிறார்கள். செல்போன் மட்டும் இல்லை, வழிகாட்டி இல்லாத அவங்க பக்கத்துல நம்ம
வீட்டுல ஆயாவோ அப்பத்தாவோ இருந்தார்கள் என்றால் நமக்கு லகான் போட்டமே, குதிரைக்கு லகான் போட்டமே. சொன்னேன், நான் என்னுடைய மத்திய மார்க்கத்தில் நான் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி எங்க அப்பதான் என்னை கூட்டிட்டு வச்சுட்டு போயிடும். கோயிலுக்கு கூட்டிடுவார். நான் கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி எங்க ஊர் வெளியில என்னை தேங்காய் உடைச்சுனா வெளியில உடச்சு போயிடுவேன். பாதுகாப்பு இடத்துல அங்கே இருக்க பிச்சைக்காரிகளை முடிச்சுட்டு வந்து அடிக்கடி நடக்கணும். பிச்சைக்காரிங்க உங்க கோயிலுக்கு சின்ன பிள்ளைகள் திராவிட அந்த பெரியார் அப்படின்னு வந்தாரு சுத்தமனை. அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சு கூட்டி போய் பக்தியை உணர்த்தி திருவாசகம் தேவை எல்லாம் திருவாசகம் 4 பாட்டு சொன்னாங்க. விபூதி ஊற்றிக்கிறது கேட்டாங்க. காலையில நீச்சல் தெரிஞ்சிருவாரு. நீச்சல் தின பல்கலைக்கழகம் நீச்சல் நீங்க அதுவே அந்த வழிகாட்டி இருந்ததுனால நான் படித்தோம். அப்பத்தாங்கிற ஒரு பிறவி நம்ம பக்கத்துல இருந்தேன். எங்க ஆத்தா 96 வருஷம் வரைக்கும் எங்களோட இருந்தேன். எங்க ஆத்தால கூட சொல்லப்படாத யாரையும் ஒரு முறை முதியோர் சேர்ந்தேன். எனக்கு தெரியாது, நான் சென்னையில் இருந்தேன். அதை தன்னைக்கு சொன்னதுக்கப்புறம் ஓடியாந்து மகளிர் முதியோர்களை கூட்டி போய் நான் இனிமேல் தனியாக இருக்க வேண்டாம் அப்படின்னா அவங்களுக்காக ஒரு வீடு இருக்கு. அந்த வசந்த மாளிகை தெய்வ மாளிகை எங்கள் ஆத்தாவுக்காக வீடு கட்டி ஆத்தாவுக்கு அரமாட்டேட்டா இங்கே நான் தனியாக இருக்கேன். ஆத்தாலையும் அப்படி யார் கவனிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இறைவன் அருள் பூரணமாக கிடைக்கும் என்பதை பணிவோடு திரும்ப திரும்ப சொல்றாங்க. நாயர் கோயில் கட்டி குமாரனுக்குரிய முருகப்பெருமான் கோயில் கட்டி முருகப்பெருமான் கோயில் கூடிய எல்லாம் பற்றிய. ஆனா முருகப்பெருமான் கண்டுக்க வேண்டிய தெரியுமா? இந்த உலகமே என்னன்னு கேட்டா உலகமே தாயும் தந்தையும் தான் என்று உணர்த்தியவர்கள் நாயர் பெருமானும் முருகப்பெருமான் என்பதை மறந்துவிடார்கள். தாயையும் தந்தையும் வச்சுக்கிற என்ன பிரவேசிக்கிட்டு போகுது? நான் ஒரு பிள்ளைட்டு கேட்டேன். கேட்டா மாமியாரையும் மாமனாரையும் வச்சுக்கூடாது. என்ன பிரவேசி என்ன பெரிய ஜெமினி கிடையாது. அவங்க எல்லாம் பெரிய தராஜா தெரியுங்க. பிரவேசி காதல் பட்டா படிக்கிறீங்க இல்லை உங்க மாமியா வந்து ஒரு பாடப்படாது சொல்றாரா? என்ன பிரவேசி இருக்குது? பெரிய நான் வார்த்தை சொல்லதான் செய்வேன். ஐயோ உங்க ஆத்தா தொண பேசுறாரு. தொண பேசுறாங்க. இளையராஜா பீசி கூட்டிட்டு பேசுவார். பெரிய நான் வார்த்தை சொல்லிட்டு தான் இருப்பேன். அந்த பெரியவர் சொல்ற வார்த்தையை கூட கவனிக்க முடியும் என்றால் என்ன வாழ்க்கை? எந்த மகன் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பாடுபட்டு பாத்தீங்கன்னா என் மகன் நான் தவறு செஞ்சு பிறந்தவன் சொன்னாலையா? தவத்தால் பிறந்த மகன் என்று சொன்னாலே உண்மை. நீ தவத்தால் பிறந்த மகனா அவத்தால் பிறந்த மகனா? தாயை கல்யாணம் பண்ண கூட விரும்பி விடலாமா? அவர்களை விட ஒருத்தர் பக்கத்தில் இல்லைன்னா வழிகாட்டி கைகாட்டி நிற்காதுனால இப்படி போமா ஏதாச்சும் உங்களுக்கு எப்படி போனா இப்படி போங்க அப்படின்னா கைகாட்டி கூட்டிகிட்டே வந்து நம்ம கையை பிடிச்சி கூட்டி அந்த கோயிலுக்கு கொண்டே விடுறாங்க. அவன் தான் வழிகாட்டி. அந்த புதியவர்கள் வழிகாட்டி ரொம்ப பேர் கைகாட்டியா இருக்கேன். நீ கைகாட்டி நம்புறேன் நான் கையில சில பேர் கைகாட்டி நம்புறேன் அப்படின்னு கட் பண்ணு பெருசு கட் பண்ணு. வீட்டுல பெருசு இருந்தாலே சொல்ல நீங்க வந்து சந்தோஷமா இருக்கு. இவங்க தண்ணி அடிக்க விடுறது பெருசை நீ கட் பண்ணினா வாழ்க்கை போச்சு. நமக்கு பெருசை கட் பண்ணுன்னு சொல்லியே வாழ்க்கையை கட்டுனே பணக்காக சேர்ப்போம். நீங்க இருந்தா இல்ல பெருசு இருக்கு இல்ல எங்க மகன் என் மருமகன் லண்டன் இருக்கா? எந்த லண்டன் இருக்கா? நீங்க எழுந்து தர்பாரி இருக்க லண்டன் இருக்கா? புக்கல் இருக்கா? லண்டன் இருக்கா? அமெரிக்காவில் இருக்கா? அங்க இருக்கா? இங்க இருக்கா? என்ன அதனால முதியோர்கள் சேர்த்துருக்க. ஏன்னா முதியோர்கள் சேர்த்துருக்க நீ லண்டன் தருவேன். முதியோர்கள் இருக்கு. கடைக்கோடி மனிதனுக்கு வைத்தது முதியோர்கள். கடைக்கோடி மனிதன் தான் யாரு தெரியுமா? மகன் இருக்கக்கூடாது, மகன் இருக்கக்கூடாது, சொந்தம் இருக்கக்கூடாது, அனாதையா இருக்க. இனிமேல் யாருமே இல்லை, இறைவனை தவிர யாரும் ஆதரவில்லை என்று சொல்பவர்கள் தான் முதியோர்களுக்கு போகணும். நீ மகனுக்கு மகளே மகன் தப்பா சொல்றாரு. மாப்பிள்ளை கைப்படுத்தி மகன் ஆத்தா பார்க்கணும். மகன் ஒரு நல்ல பழக்காட்சி மகனுக்கு சொத்த விட்டுனா ஏற்கனவே கல்யாணம் கொண்டு வைப்பா பேரட்டியா கொடுத்தாலும் இருக்க நெஞ்சு சிரிக்க முடியாம தெரியும். ஏன்னா மகன் ஆத்தாவை அப்படி கவனிக்கணும்
அந்த சிலுவையில் வச்சு கவனி வேலைக்கு போயினா பரவாயில்ல. நம்ம அந்த பேசிக்கிட்டு பார்க்குறவங்க நீ 30 நாள் போனாலுமே அவன் 20,000 50,000 இருப்பேன். லட்சம் கொடுப்பாங்க. நம்ம அப்புறம் 40 லட்சம் தந்து சீட்டு கொடுப்பாங்க. 60 லட்சம் தந்துங்க எவ்வளோ இருந்தாலும் 40 லட்சம் ரூபா கொடுத்தேன். இப்போ என்ன 60 லட்சம் 80 லட்சம் கணி யூனிவர்சிட்டினா வச்சுருந்தா 60 லட்சம். அதுக்கு அப்படி 60 லட்சம் கடை வாங்கி கொடுத்தாது வட்டி அடிக்கே இருக்கிறத விட நமக்கு நல்ல மகாராஜியை கூப்பிட்டு ஒரு பிரச்சனை வேலை வாங்கிட்டு வரணும் வருமானம். அதனால நான் என்ன உங்களுக்கு சொல்றேன், அவங்க தான் நமக்கு சரியான வழி சொல்லுவாங்க. அப்படி நீ அப்படி செய்யற சரியான பார்த்துக்கிறேன். இந்த செய்திக்கு வாயே தொடரும் அவனை கண்காணியே தெரிஞ்சுட்டு உள்ள கூட்டணும். அவங்களுக்கு எப்படிமா இது இப்படி கிழங்கட்டி விட்டா பேசுறேன் மூளை வளர்த்து சொல்லுவாரு. காக்காவெல்லாம் பத்தியா மூளை வளர்த்து கேட்கறேன் கேட்கறீங்க ஏன்னா கேட்கல. அன்றைக்கு உன்னை ஒரு செய்தி சொன்னேன். அன்னைக்கு என்னை பெற்று போடுறதுக்கு 10 மாதம் சொன்னாலே அப்ப என்ன எட்டு போடணும்னு ஈகடிக்க சம்மதியால் இரும்பு அடிக்க சம்மதியால் அப்பா கொஞ்சம் அழுதின ஒரு சொட்டு கண்ணீர் ஊற்றினா தாங்க பண்றாரு. தப்பி அழுத கண்ணீர் ஆறாக பெரிய ஆனை உடுத்தேறி வாய்க்காலை ஓடி வழிபோக்கர் வயலில் இஞ்சிக்கு பாய்ந்து எலுமிச்சை வேரோடி யாரு மாயவட்டாரை கண்ணீர் கட்டி இவ்வளவு போகலாம். வாய்க்காலை ஓடி வழிபோக்கர் வாயுவில் இஞ்சிக்கு பாய்ந்து எலுமைக்கு வேரோடி மஞ்சளுக்கு பாய்ந்த மருதோட்டி வேரோடி வாழைக்கு பாய்களை வந்தீராக கண்ணீரும் தாழைக்கு பாய்களை தழுவியதாக கண்ணீர்னு அப்படி சயின்டிபிக்கா பேசுறாங்க. தாராள பண்ணாரு கொஞ்சம் நம்பிக்கையில போகுது. நீ உங்களுக்கு எத்தனை போகுது உயர்ந்துருவ ஒரு சத்தம் கேட்ட உயர்ந்துருவ தாங்க மாட்டாரு. தங்கினால் மறுத்தா சத்தனமாய் மறுபட்டு தங்கத்தா தங்கு செய்து தருவார்கள் அம்மான் அவன் அருந்தி எரியோடு கொடுக்க அறிவுறுகிறார். தங்கத்தா தங்கு செய்து அம்மான் மாறுகிறார். அது ஒரு நியாயம். சிவப்பு காட்சி போய் சிவப்பு கிடையாது மாமக்காய் அப்படின்னா எல்லாம் மன்னிக்கு கொள்ளலாம் கொடுத்து அதனால நம்ம நல்லா இருக்கோம். நிகழ்ச்சி வாழ்ந்துருக்கோம். அவங்க தந்தை பிசினஸ் பண்ணாங்க. இதை மனைவிக்கு பார்த்தா பிசினஸே பண்ணாங்க. அதனால அவரோட பிள்ளையா பாராட்டுற பிள்ளையா ஆகாடுவாரு. ஒன்று சொல்றேன் பெரிய சொல்றது தயவு செஞ்சு கேட்டீங்கன்னா நல்லா அதுக்கு ஒரே ஒரு தெரிஞ்சுக்கிறேன். ராமபிரான் பெரிய கட்டிடம் நம்மளை பத்தி பேசுறீங்க. ராமபிரானை பத்தி ஒரு சின்ன செய்தி சொல்றேன். நாளைக்கு முடிச்சு விட்டுவிடா. நாளைக்கு காலையில முடிச்சு விட்டுவிடா. எல்லாம் தயாராக ஊரே நாடே தயாராக இருக்க சந்தோஷமா இருக்க. முதல் நாள் ராத்திரி ஒரு சூழ்ச்சி பண்றா சித்தி சூழ்ச்சி பண்ணி நீ காட்டுக்கு போ, உனக்கு பதவி இல்லை பரதனுக்கு தான் பதவி, நீ காட்டுக்கு போயிடறான்னு அப்படின்னு சொல்லிடுற. சொன்ன பிறகு ஏன்னு கேட்கல எதிர்த்து கேட்கல. சித்தினே கிடைக்கும் தாயா இல்லை பெற்றதாயில சித்தியாக இருந்தால் சரி அப்படின்னு வந்துட்டேன். யாரும் அப்பா சொல்ல சொன்னாருப்பான்னு சொன்னேன். என்ன பண்ணிருக்கணும் அப்ப நான் மதிக்காத என்னோட காரணம் யோ நாளைக்கு முடிச்சு விட்டுடா. அப்புறம் ஏற்பாடு பண்ணியாச்சு. எங்க கட்சிக்கார கூட அதை நிக்கிறேன் அப்படிங்கிறேன். லட்சக்கணக்கான நிக்கிறேன் முடிவெட்டி நிக்கிறேன் பாரு. நீங்க பதவி இல்லை நீங்க காட்டுக்கு போக வேண்டி போங்க தொலைச்சு போய் உன்னையெல்லாம் முதியோர் உடைய விட்டேன். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உன்னையெல்லாம் முதியோர் உடைய விட்டேன். ஜாப் அவளை நீ அரண்மனை சொல்ல தெரியல. ராமராஜன் ஒரு 10 பேர் கைதிட்ட பண்ணா ஆமா பண்றேன்னா சொல்லலையே. ராமச்சந்திரமூர்த்தியாகிய கடவுளாக நான் வணங்குகிற ராமச்சந்திரமூர்த்தியை தாயும் தந்தையும் சொன்ன வாக்குக்காக 14 ஆண்டு காலம் காட்டுக்கு போயிருக்க நாம இன்னமா சாதித்தான். ஏன் அப்பா தான் சொன்ன கேட்கக்கூடாது. கேட்டா என்ன தப்பு? கேட்டே கேட்கலைன்னா மகனே கேட்கலைன்னா மகனே இல்லை. அதனால தாயும் சிறந்து போயிருந்தே மாதா பிதா குரு தெய்வம். மாதா பிதா
அதுதான் சொன்ன தாயை சிறந்த கோயில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. என்னப்பா அப்படி உங்க அப்பா அப்பச்சியும் ஆத்தாலும் என்ன கெடுதல் பண்ணிக்குவா, என்ன கெடுதல் சொல்லி உங்களுக்கு நடுத்தர்கள் கொண்டு போற? ஏன் கேட்டா என்ன? அந்த பெரியவர்கள் சொல்றது கேட்டா என்ன? கேளுங்களே. இல்ல மறுப்போடு நம்பளா தன்மையா வரலாம். சரி, நீங்க இன்னைக்கு ஒரு செய்தி சொல்லுவீங்க பெரியவங்க, உங்களுக்கு சொத்து பத்து இருக்குன்னு என்னைய கூப்பிடல, இனிமேல் நகரத்தால கூப்பிடாதீங்க, நீங்க தீர்மானம் பண்ணாலும் சந்தோஷம். அதை நான் 60 வருஷம் பேசிட்டேன். இன்னைக்கு ஒரு செய்தி சொல்லி போறேன். யார்கிட்ட சொத்து பத்து இருக்கா, பேங்க்ல பணம் ரொம்ப போட்டு வச்சிருக்கீங்களா? நாங்க உயிரோடு இருக்க வரைக்கும் யாரும் எடுத்துக்கூடாது போட்டு வைக்கிறோம். நம்ம உயிரோடு இருக்க வரைக்கும் இதுல பங்குவாங்களே எங்களுக்கு அப்புறம் நீங்க பண்ணிக்கணும். நாங்க இருக்க வரைக்கும் அப்பதான் பயன்களை பண்ணி சொத்துடா, சொத்துடா, பணம் இருக்குடா, காசு இருக்குடா, அவங்க நீங்க கொடுத்துட்டீங்க எல்லாத்தையும் நமக்கு 30 ரூபாய் வேண்டாமலே அவனுக்கு அதை பண்ணி விட்டேன், இவனுக்கு இதை பண்ணி விட்டேன், எவனுக்கு இதை பண்ணேன், அவனுக்கு எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அவங்க உயிர் இருக்கிறது சொல்றாங்க. உங்களுடைய நேரம் உயிர் இருக்கிறதே வச்சுட்டாங்க. புரியுதா? ஒண்ணு இல்லாம என்றால் நல்லா தண்டினா உயிர் இருக்க போகும். நீ சொல்லி வைக்கிறேன், தெளிவா இருங்க. என்ன பணம் இருந்தாச்சு டெபாசிட் உங்க வேலை இருக்கும். உங்களுக்கு பிறகு இருக்கிற உயிர் இருக்கு. இல்லைன்னா ரொம்ப சிறப்புடைய வீட்டின் பேரோ அன்னை இல்லம். அன்னை என்பது அனாதை இல்லம். என்னடா அன்னை இல்லம் இருக்கிற அனாதை இல்லம் தெரியுமா? அதனால சொல்றேன், பொறுப்பா இருக்கேன். அந்த உணர்ச்சியை சின்ன பிள்ளை இருந்து ஆத்தாரா தெய்வம், அப்பச்சி தெய்வம், ஆத்தா தெய்வம் காலில் விழுந்து வளர்ந்துக்குவாங்க. அப்படி மரியாதையா போட்டாங்க. என்ன திரைப்படம், டிவி, இந்த செல்போனு எல்லாம் கெடுத்தாது. ரெண்டாவது நீங்களுமே, நான் பெரிய ஆட்சியெல்லாம் சொல்றேன், நீங்களுமே நேரம் செல்போன் பார்க்கிறேன். நான் ரொம்ப போய் ஆட்சி நான் ஒரு ஆட்சி கருத்து இருந்து ஒரு இருக்குது நிபுணே பண்ணிக்கிறேன். வயதாகிட்ட கருத்து இருந்து கொடுக்குறேன். அப்படின்னு கூட இல்லை, நம்ம கேட்பா இப்போ ஐயா நான் யாரும் செல்போன் செல்போனே பார்க்கக்கூடாது. ரகுபதி மேடம் நல்ல டாக்டர், அவர் சொல்லியிருக்காரு செல்போனே எல்லாரும் செல்போன் பார்க்கணும். அவ்வளவு பேர் செல்போன் பார்க்கணும். இப்போ எனக்கு செல்போன் வச்சுன்னா ஏன் செல்போன் பார்க்கணும்? யாராவது கூட பண்ணலாம் தள்ளி தர மாட்டாங்க. என்ன இருக்குன்னா நிகழ்ச்சி கேட்டா அதுக்கு இளைஞருக்கு செல்போனே தேவையில்லை. நான் யாரும் கேட்கிறேன். ரொம்ப முக்கியமான பிசினஸ் எனக்கு முன்னாடி வச்சுருக்கேன். ஒரு பிசினஸ் கிடையாது. அப்போட நான் நிம்மதியா இருக்கேன். நாங்கள் சுற்றி இருக்கோம். எங்கேயாவது நாங்கள் 2 பேரும் ஒன்றா பார்த்தீங்கன்னா வருவோம், பிரிஞ்சு போயிடுவோம். இந்த அவன் விட்டா இருக்கு. எனக்கு நினைப்பு கூட அவர்கிட்ட லட்சம் பேருக்கு முன்னாடி நம்ம அவர் 1000 பேருக்கு முன்னாடி பேர், நான் கோடி பேருக்கு முன்னாடி பேசுறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் 1000 பேர், நீங்க ஒவ்வொருத்தரும் 1000 பேர் தெரியுமா? ஒரு நான் ஒரு தப்புன்னா 76 கூட 78 கூட அவ்வளவு பரப்பிடுவீங்க. ஒரே வார்த்தை போய் செய்தி போட்டா பண்ண வரமாட்டேவா மதுரையில் போட்டா வராம ஓடிப்பிட்டேன் நீங்க காசு கூட கொடுத்தாங்க போயிட்டா அடுத்த ஒரு போறதுக்கு யாராவது திட்டப்படுறாங்க. அவனா ஒழுங்கா வரமாட்டேன் இருக்கேன், அவனா ஒழுங்கா வரமாட்டேன் தெளிவா இருக்கு. நிகழ்ச்சி யாரு இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். ஏன் தெரியுமா? நிகழ்ச்சிங்கிறது வயிற்று அடிக்கிறமே, அதை யாராவது தடுத்தீங்கன்னா எடுப்பா பெருமா அர்த்தம் கொடுப்பா அனுமானம் மாதிரி. அதனால நிகழ்ச்சியில அவனை போடாதேன்னு போடணுமே. அப்ப எவ்வளவு செலவழிக்கிற கோயில் கொடுத்தது போடணுமே. நான் அவனை போடாதீங்க அது தடுக்காதீங்க. வாழ்த்துங்க, யாரை வேணாலும் வாழ்த்துங்க, யாரை வேணாலும் நீங்க வாழ்த்துங்க. இன்னைக்கு வரைக்கும் மங்களமா பேசுறது நீங்களே. அமங்கலமே பேச மாட்டீங்க பெரியவங்க, அமங்கலமே பேசாதவங்க சார் பெரியவங்க. நாங்க பேசுறோம் பேசாம இருக்கும் பேசணும். ஆனா இப்ப எனக்கு என்ன சந்தோஷம், எங்களால் கூட பேசுறீங்க, நீங்க அமைதியா இருக்கீங்க, ஆச்சரியம். அப்ப நீங்க உறுத்தா இருக்கீங்க. இந்த முதியோர்களை பத்தி என்ன சொல்ல போறேன். அதனால தாய் தந்தை என்ன இருக்கு, அவங்க சொல்ற வழிகாட்டு நடந்தா நல்லா இருக்கும். ஒரு நான் 300 ரூபாய் சம்பளத்துல வேலை வரேன். நீங்க
எனக்கு ஏன் ஆத்தாவுக்கு நான் வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை ஏன் தெரியுமா ஆச்சு? ஆத்தாவை அமைச்சி கவனிக்கக்கூடிய சூழ்நிலை யார் தெரியுமா? நம்ம எனக்கு ரூபாய் கொடுத்தா கண்ணதாசன். அங்கே சென்னையில் வேலை வாங்க காப்பீட்டில் வேலை வாங்கும் போது எனக்கு சம்பளம் தெரியுமா? 300 ரூபா. 300 ரூபா வாத்திய வேலை. 300 ரூபா சம்பளம். சாயந்தரம் ஆனால் அவரோட போயிடு. எந்த செலவும் இல்லை. மத்தியானம் எனக்கு செலவு. சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா கண்ணதாசன் செலவு. அதை கவிதாவில் போய் அவரோட பாட்டு எழுதுவாரு. அதுக்கப்புறம் பிரித்து வைப்பாரு பேட்டியில். நான் வாழ்த்தாப்போம் நேரம் உடல்வாட்டு நீங்கள் மற்ற நைட் சாப்பாடு மிச்சம் அவரோட இருப்பேன். மீட்டிங் கொடுக்குறேன். அப்போ ஒரு நாள் எங்கள் ஆத்தா என்னோட சிறுவையிலேருந்து அப்போ 1.5 ரூபாய் இருக்கும். இது இல்லை 3 பக்கம் இருக்கும். அந்த 3 எங்கள் ஆத்தா நல்லா படிச்சு நுணுக்கி 3 பக்கம் எழுதியிருந்தார். அது நோக்கம் என்னன்னா 500 ரூபாய் அனுப்பி எழுதியிருக்கா. துணிக்கு 16 ரூபாய் எழுதி என்னென்ன கஷ்டப்படுறவங்க எழுதி அப்படின்னு என்னொன்னே அவ்வளோ எழுதி 500 ரூபாய் அனுப்பி அப்படின்னு எழுதியிருந்தார். சம்பளம் 300 ரூபா. சம்பளம் 300 ரூபா. அந்த 500 ரூபாய் எங்கே அனுப்புறது? நேர கவிஞர் தான் போய் அதே எங்க ஆத்தாவுக்கு அறிவே இல்லை. ஆத்தாவுக்கு அறிவே இல்லை. நான் சம்பளமே 300 ரூபா. நான் 500 ரூபா இருக்கேன். 300 ரூபாய் எனக்கு 100 ரூபா பஸ் ஃபீஸ், 100 ரூபா மெஸ் ஃபீஸ், 100 ரூபா மெஸ் ஃபீஸ், 100 ரூபா பஸ் ஃபீஸ், 100 ரூபா சில்லறை செலவு. அப்போ எனக்கு எல்லா செலவும் உண்டு. அதனால சில்லறை செலவு 100 ரூபா, 300 ரூபா எனக்கு செலவு தேவைப்படுது. இவங்க காட்ட 500 ரூபாய் கிடையாது. அரியே பண்ணி போட்டேன். வாங்கினேன். வாங்கி என்னப்பா படிக்கிறாங்க. என்ன பண்ண படித்தேன் சொன்னா ஒரு வார்த்தை சொன்னார். என்னன்னு மாத்தாவுக்கு அறிவே கிடையாது. மாத்தாவுக்கு அறிவே இல்லை. ஆமா பார்த்தீங்களா அறிவியல் பார்த்தீங்கன்னா அவனோட அறிவு இருந்தா உன்னை பெற்றிருப்பாளா? கேட்ட அறிவு இருந்தா உன்னை பெற்றிருப்பாளா? உன்னை வளர்த்திருப்பாளா? உன்னை படிக்க வச்சிருப்பாளா? உன்னை வாத்தியார் வழிக்கு அனுப்பியிருப்பாளா? அறிவு இல்லாத பெத்த அன்னைக்கு உன்னை கருத்தை தெரிய போட்டு கொடுக்குறான். உன்னையெல்லாம் வளர்த்தா வச்சியா? ஏன்னா என்ன கஷ்டமோ தெரியல பாவம். அவன் அவ்வளவு விவரத்தையும் எழுதி உன்னை 500 ரூபா கேட்கிறா. ஏன் நீ உனக்கு ஒரு அவசரம் தரனா கடை வாங்க மாட்டேன்? அது கேட்ட ஒரு கடனை வாங்கி 500 ரூபா பண்ண எங்க வேணா போறியே? ஞாபகம் இருக்குடா. பெத்த தாய் தான் முக்கியம். என்னப்பா சட்டப்பையில அவங்க எப்பாவது இருக்கணும், எப்பாவது போனேன் பார்த்தேன். நம்ம அதிர்ஷ்டம் பார்த்தேன். 300 ரூபாய் கேட்டேன். அப்புறம் ஒரு 200 ரூபாய் தயார் பண்ணேன். 500 ரூபாய் கண்டப்பண்ண கொடுத்தாரு. உண்மையான செய்தி. ஓகே பாண்டி பஜார் சவால் இருக்கிறவங்க அனுப்பிட்டு வரலாம் அப்படின்னு கண்டப்பண்ண போயிட்டு 500 ரூபாய். நான் கேட்டேன் அண்ணே எல்லாம் வருத்தமாட்டேன். ஆமாண்ணே வருத்தம் இல்லை. என்ன பண்ண நடந்து போச்சு? என்கிட்ட நான் அனுப்ப மாட்டேனா அப்படின்னு. நான் அனுப்ப மாட்டேனா கண்டப்பண்ண கொடுத்துருக்கேன். தட்டுப்பட்டா பார்த்தா என்ன நெருக்கடியே தெரியல. 500 ரூபாய் இருக்கிற இவர் 200 ரூபாய் எடுத்துட்டு 300 ரூபாய் அனுப்புறாங்க. அது நம்மளால தெரியும். அவரோட தினம்ல 200 ரூபாய் எடுத்துட்டு 200 ரூபாய் எடுத்துட்டு 300 ரூபாய் கொடுத்துருவேன். பாவம் தான் சொல்லி வைக்கிறேன் சார். குறிச்சிங்க எல்லாரும். அவர் சொன்ன வார்த்தை பெத்த தாயின் வயிறை எவன் குளிர்விக்கிறானோ, பெத்த தாயின் மனசை எவன் குளிர்விக்கிறானோ, பெத்த தாயை கஷ்டப்படாமல் எவன் காப்பாற்றுகிறானோ அந்த மகன் தான் வாழ்க்கையில் உயர்வடைவான். தாயுடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் வாழ்க்கையில் உயர்வடையும். கல்வெட்டு மாதிரி எழுதிட்டார். இன்னைக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். டிஜிடி பிறந்தநாள் வர்றான். இன்னைக்கு நிறைய நாளுக்கு அது பார்த்தீங்கன்னா எங்கள் ஆத்தாவோட கம்பெனினா எங்கள் ஐயா எங்கள் அப்பா 4 பேர் குழந்தை. அந்த பக்கத்தில் அடிக்கிறாரு. எல்லா குழந்தைங்களும் வச்சுக்கேன் இருக்காதுன்னே தெய்வம். அந்த தெய்வங்களை போட்டுட்டு அந்த தெய்வத்துக்கு தான் நம்ம வழிகாட்டோம். ஆத்தா எல்லாம் அப்படி வளர்த்த நீங்க பெரிய பட்டதாரிகள் வந்திருக்காங்க. ஏன் அப்பத்தா இல்லை கொண்டு ஹாஸ்டலில் இருக்கீங்க. ஏன் ஹாஸ்டலில் விடணும்? ஹாஸ்டல் ஏன் விடணும்? ஹாஸ்டலில் விட்ட கடையெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஹாஸ்டல் ஏன் விடணும்? ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். பெரிய படிப்பு போயிட்டேன். பெரிய படிப்பு போயிட்டு ஹாஸ்டலில் படிக்கிறேன். ஹாஸ்டலில் படித்தா ஹாஸ்டலில் படித்தா பெரிய பணக்கார போயெல்லாம் படிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஏழை படிப்பு குறிப்பாக இருக்கிறதுனால சேர்த்துட்டாரு. சேர்த்து படிக்கிற போது மாதம் ரொம்ப சிரமப்பட்டு வயலுக்கு ஹாஸ்டல் போய் வர்றதுக்குள்ள வாடகை சும்மா இருக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் வாடகை கையில் அவமானப்படுத்துவீங்க எல்லாரையும். பிள்ளைகளுக்கு என்ன பரவாயில்ல ஏன்னா என்ன டாக்டர் அப்படி இதெல்லாம் கேட்டு கேட்டுட்டு அனுப்பிட்டு போயிட்டேன். அம்மா
அம்மாட்ட சொல்றேன், போட்டு வாங்க, அம்மா வான்னு சொல்றேன். அவன் ஏழை கண்டிப்பாக கட்டிட்டு வருவா. இதை எடுத்துக்கிட்டு விட்டேன். மேடையில் இருக்கேன், எதுவுமே மேடை. அந்த பையனுக்கு போட்டு போடுவார். அப்ப அவனை வந்து பிரமா பாராட்டுறாரு. பாராட்டி ஆதான் சாதாரணமாக வந்தேன், பிரமாவா படித்து இன்னைக்கு எங்கள் கல்லூரியிலே முதல் மாணவனாக வந்திருக்கிறார். அவனுக்கு யாராவது சொந்தக்காரர்கள் யாராவது தெரிந்தவர்கள் வந்திருந்தா மேடைக்கு வருவோம் அப்படின்னா அடுத்து சேலைக்கு ஆத்தா மகனை கண்கொள்ளா காக்கி பார்க்கணும். கடைசியில உட்காந்துருக்கான், யாரும் தெரியாது. அவன் எந்திரிச்சு இப்படி கையாட்டான். உடனே இப்படி சொல்லி வாங்கம்மா, அம்மா பையன் போட்டு கொண்டு வாங்கிட்டேன், நீங்க பாராட்டி பேசுங்க, நீ பாராட்டி பேசுங்க. எனக்கு பேச தெரியாது ஐயா, மேடையில் பேச தெரியாது. இல்லை 2 வார்த்தை சொல்லுங்க, எப்படி அவன் இப்படி வந்தேன் ஐயா. கஷ்டப்பட்ட குடும்பம், கஷ்டப்பட்ட குடும்பம், சாப்பாட்டுக்கே வழி இல்லை. ஆனால் இந்த பெரிய காலேஜில் வந்து சேர்ந்துட்டேன். அவனுக்கு மாதம் பணம் அனுப்பணும். மாதம் பணம் அனுப்புறதுக்கு எனக்கு வசதி பத்தலை. 3 மாதத்துக்கு ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒரு நல்லா ஞாபகங்க, 3 மாதத்துக்கு ஒருக்கா அவனுக்கு லேட்டாக ஆகுறது காரணம், பணம் லேட்டாக ஆகுறது காரணம் நீ சொல்லிடுறையா. ரொம்ப திட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டேன், போவேன் அப்படின்னு பேசிட்டேன். ஆனால் 3 மாதத்துக்கு ஒருக்கா என் ரத்தத்தை கொண்டு போய் வித்துட்டு நான் பணம் அனுப்பியிருக்கேன். ஞாபகத்தை ரத்தத்தை அப்பதான் சொன்னாங்க பெற்றோரு, ரத்தத்தை பாலாக்கி வளர்த்தவன் தாய் என்பார்கள். ஆனால் ரத்தத்தையே விற்று ஒரு தாய் புரட்சிகரமாக மானை படிக்க வைத்திருக்கிறார். இதை விட என்ன, ரத்தத்தை பாலாக்கி தந்தா சின்ன பிள்ளையில பெரியவன் அவங்களுக்கு காப்பாற்ற ரத்தத்தை விற்று படிக்க வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு 25 வருஷத்துல கவர்மெண்ட் என்னன்னு தெரிவிக்கிறார். மூடத்தனமான ஒரு வார்த்தை இந்த உலகத்திலே நீக்கப்பட வேண்டிய அகலாதிகள் நீக்கப்பட வேண்டிய வார்த்தை நிலவுங்க. அதை இவனுக்கு 25 வயசானது கால் வச்சிருவாங்க. அவங்களுக்கு 20 வயசாக 25 கண்ணு ஓப்பிச்சு அவளை முடிஞ்சு வச்சு கண்ணு காதலிக்காத தாயை வேண்டாம விரட்டி காதல். நான் கேட்கிறேன், 25 காதலிக்கிறியே இருக்கா தாய்? 25 வருஷமா நீ அவனுக்கு என்ன பண்ணணும் செஞ்சதா யாரு? ஆத்தால பண்ணாலையா? உனக்கு எந்த மாதிரி சட்டம் பிடிக்கும், எந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கும், எந்த மாதிரி இல்லம் பண்ணுவேன், உனக்கு என்ன வேணும், அத்தனையும் பார்த்து செய்தது யார்? பொம்பளை இருக்கணும், ஆம்பளை இருக்கணும். பார்த்து செய்தது கூட ஓடிக்கிறீங்களா? உங்களை வச்சா ஓடிக்கிறேன். அந்த பிள்ளைக்கு வேண்டியது செய்யறதா யாரு? என் மகளுக்கு இதான் பிடிக்கும், என் மகளுக்கு இந்த பாவனை தான் பிடிக்கும், என் மகளுக்கு இந்த சேவை தான் பிடிக்கும். 20 வருஷத்துக்கு 20 வருஷமாக என்ன பிடிக்கும் என்று பார்த்து வாங்கி தந்த தாய், 20 வருஷங்களா அந்த பையனுக்கு என்ன பிடிக்கும் என்று ட்ரெஸ் வாங்கி தந்த தாய். ஏடா 20 வருஷமா உனக்கு என்ன பிடிக்கும் வாங்கி தந்தவருக்கு உனக்கு தேவையான ஒரு பொண்ணை பார்த்து கட்ட தெரியாது. ஆகாவே பொண்ணை பார்த்து கட்ட நீ என்ன 25 வருஷத்துக்கு நீ என்ன தேவை? இவ்வளவு தேடி தந்தவர்கள் பெண்ணையும் மாப்பிள்ளையும் தேட ஆகாருக்கு அப்படி சக்தி இல்லையா, வலிமை இல்லையா? அப்படி மீறி போக விடக்கூடாது. அந்த அறிவு இருக்கும். எதுவாக இருந்தாலும் தாயும் தந்தையும் பார்த்து செய்வதுதான் சரியா இருக்கும். தாயும் தந்தையும் சொல்றதே சரியா இருக்கும் என சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை காதலில் மயங்கி கிடங்க. அந்த பையன் இருக்குது அப்பே பண்ணையர்னா முதலாளி பண்ணையில் வேலை பார்க்குற தொழிலாளி. அவர் இங்கே வர்றாரு, காலேஜில் பார்க்குற முழுக்க இருக்கிறோம் வாங்கி வர்றாரு பார்க்கறதுக்கு. அப்போ அதை லவ் பண்ணுறேன்ல அந்த பிள்ளையோட பேசிக்கிட்டேன். என் முன்னாடி முழுக்க கொடுக்குறாரு. சசிப்போம் முழுக்க வாங்கினேன் சசிப்போம் போறாரு. போனோடனே தாண்டி கூட போல வந்தது யாருங்க? என்ன முழுக்க போற யாரு? பண்ணையில் வேலை பார்க்குறாங்க. யாருக்கு பெற்ற அப்பனை முதல்ல அம்மாவை கொடுத்துட்டா, இப்போ அப்பனை சொல்றேன். பண்ணையிலே வேலை பார்க்கிற வேலைக்காரன், விவசாயி வேலைக்காரன் சொன்ன உடனே அப்படி கண்ணீர் வடிக்கிட்டு வெளியில வந்தாரு. அந்த காட்சி கண்ணதாசன் ஞாபகம், இந்த கதை ஞாபகம். என்ன வெளியில வந்து தென்னவருக்கு போய் நின்றாரு. யாரை நம்பி நான் குழந்தை போங்கடா போங்க, என் காலம் வெல்லும் வென்ற விண்ணே வாங்கடா வாங்க. தென்னையை பெற்றா இளநீர், பிள்ளையை பெற்றா கண்ணீர், பெற்றவர் மனசை பித்தம்மா, பிள்ளை மனசம் கல்லம்மா என்று பாடுறாரு. அப்படி கல்லால் ஆள விடக்கூடாது. பிள்ளைகளை கல்லால் ஆன காரணத்தால் தான் இன்னைக்கு எங்கு பார்த்தால் முதியோர்கள் இருக்கிறது. முதியோர்களை காப்பாற்றுவதை விட உலகத்தை புண்ணியமே கிடையாது. கடவுள்
என் கனவுல வரணும். கனவுல கடவுளே நீ என் வீட்டுக்கு எப்போ வருவேன், நான் எவ்வளவு பேருக்கு உதவி பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்றேன், செத்து கூட கூட சிவப்படத்துக்கு காசு கொடுத்துருக்கேன். வீடுகளே ரொம்ப மதுரையில போயிட்டு செலவழிச்சு அந்த ஊர்களுக்கு போகணும். மதுரையில் வந்தால் சிவப்படலாம், சென்னையில் வந்தால் சிவப்படலாம், திருச்சியில் சிவப்படலாம், பரவாயில்ல. கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சுன்னா நமக்கு அக்கறையுமே வளர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய கிராமங்களிலே இருக்கிற வீடுகளை காப்பாற்றக்கூடிய நிலைமை இல்லாமல் நாம் இருக்கிற இடத்துல இருந்தால் சரி வாழ்ந்தால் சரி என்ற நிலைமைக்கு வச்சுக்கலாம். மறுபடியும் நீங்க பின்னோக்கி போங்க, தப்பு கிடையாது. நகரத்தா சமுதாயமே நீங்க பின்னோக்கி போங்க. நம்முடைய ஊர்ல இருக்கிற வீட்டிலே தான் நாம் அனைத்தும் செய்ய வேண்டும் என்ற நிலைமை வந்தால் அந்த கோட்டைகளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு, கோட்டைகளை காப்பாற்ற வேண்டும் என்ற பணியோடு கேட்கிறேன். ஏன்னா நான் இந்த குற்றவாளி, குற்றத்தை செஞ்சவங்க நான் ஒரு ஆள். அதனால எனக்கு அந்த வீடுகளை பார்க்கும்போதெல்லாம் வேதனையா எப்படி ஐயா பாட்டையா கட்டிக்கிட்டு போறாங்க. நம்ம காப்பாற்றாம விட்டுட்டு காப்பாற்றாம விட்டு கடைசியா பார்த்தா 1.5 லட்சம் வீடை கட்டிக்கிட்டா 70,000 ரூபாய் 70 லட்சம் 1.5 லட்சம் அத்தனை கட்டி 2,000 ஸ்கொயர் ஃபீட் 3,000 ஸ்கொயர் ஃபீட் அந்த காலத்தில் கட்டிட்டு இருக்காரு. அந்த வீடை காப்பாற்றாமல் ஒற்றுமையின்மையினாலே அழித்து கொண்டு காரைக்குடி வீடை பார்த்தேன். அவ்வளவு பெரிய வீடு, ஆனா சின்ன சின்னமா வீடு கட்டிக்கிட்டு பேர் கட்டிருக்கேன் வீடு. ஏன்னா அவங்க பங்கை விட்டார், அவங்க பங்கை விட்டு அதே வீடு கட்டிங்க. நம்முடைய வரலாறு வீடு போச்சு. அதனால மறுபடியும் முடிந்தால் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து இருக்க சுற்றுச்சூழலாம் காப்பாற்ற வேண்டும் கேட்டு அந்த காப்பாற்றினால் அந்த வீட்டிலேயே ஆத்தா பற்றியை வச்சு காப்பாற்றணும். என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? முதியோர் விழா நடத்துறாங்கல்ல, முதியோர்களுக்கு உதவி செய்ய நகரத்த சங்கங்கள் மூலமாக, முதியோர் சங்கங்களின் மூலமாக உதவி பண்ணுங்க எல்லாருக்கும். ஒரு ஜில்லியாக பேச போகிற பேச்சாளர் சொல்றேன், 7 லட்சம் ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க, அதை பாருங்க. அது அந்த விவரம் எனக்கு தெரியாம நான் பேசக்கூடாது. 7 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க வைத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, 5 லட்சமா கொஞ்சம் மனசு கொஞ்சம் வரணும். 5 லட்சம் கொடுக்குறாங்க. அது வாங்குறதுக்கு இமெயில் ஈஸியாக மையம் ஓய்க்காடுங்க புதியவர்களுக்கு உதவுறாங்க. அந்த உதவியை நீங்கள் போடுவோம். 2வது இருந்தாலும் உங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்க மரணம். உங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மத்திய அரசாங்கம் இல்லை. காப்பாற்ற மத்திய அரசாங்கத்துக்கு மேலாக ஒருவரை உருவாக்கியது நீங்க, அவனை பெற்றெடுத்தது நீங்க, வளர்த்தது நீங்க, அவனை படிக்க வச்சது நீங்க, வேலைக்கு எடுத்தது நீங்க, கல்யாணம் பண்ண நீங்க. உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மகனுக்கு தான் உண்டு. அந்த மகனை எப்படி அதுக்கு ஒரு நகர்த்தாங்க தீர்மானம் கொண்டு ஒவ்வொரு ஊர்லையும் நினைப்பார். ஒன்பது சொல்லுவாங்க, சென்னைக்கு போயிட்டாலும் பரவாயில்ல. என்ன சொல்றேன்னா வேண்டியது இல்லை. நீங்க கல்யாணத்துக்கு உதவி இருக்கு எழுதணும். 20 சங்கம் இருக்குன்னா 20 சங்கத்துக்கு எழுதணும். 5000 10,000 நல்ல மனம் படித்த சங்கத்தை சேர்த்தவர்கள் நான் எழுதுறேன். அந்த நிலைமைக்கே வராமல் நம்மை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மகனுக்கு உண்டாதியா, மகனுக்கு உண்டாதியா. நான் திரும்ப சொல்றேன், நீங்க வழிகாட்டு சொல்லும் போதே நான் சொன்ன மாதிரி நீ என்னடா சொத்து சொல்லுங்க ஒண்ணுமே ஏற்கனவே போயிட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. இருக்கிறத காப்பாத்திங்க, இருக்கிறத காப்பாத்தி அந்த பயனை கூட்டு இப்படி பண்ணுங்க. அல்லது ஒரு பேசுங்க, நம்ம சங்கங்களை பேசுங்க. தாய் தந்தை தான் தெய்வம். நீங்க கூப்பிடுங்க, இலவசமா எந்த நிகழ்ச்சி சொன்னாலும் பேசுங்க. தாய் தந்தை தான் தெய்வம். அந்த தாய் தந்தையை போட்டுங்க. முதல்ல கூட பழகிங்க. ஆத்தாலே எப்படி போடுங்க. மதுரை மீனாட்சி கோயில் போடுறதுக்கு முன்னாடி, ஐயப்பன் கோயில் போடுறதுக்கு முன்னாடி, பழனிக்கு போறதுக்கு முன்னாடி யாராவது காலையிலே விடுகிறவே அதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்க ஆத்தா பற்றி காலில் உபரியை வாங்கி அதன் பிறகு முருகன் முருகன் யாரும் கிடைக்கும்னா ஆத்தா ஐயா ஆத்தா போத்திலே முடிக்க மாட்டேன். போத்திலே முடிக்க முடியாம இருட்டுக்குள்ளார 10 மாத காலம் கிடந்த அந்த வயிற்றுனால இருட்டுக்குள்ள கிடந்த அப்போ அந்த இருள் மனம் இன்னும்
போகலையா? அந்த வயிற்றில் வந்து உன்னை பெற்றெடுப்பதற்குள் ஒரு முறை சேர்த்து பிடித்திருக்கிறார். பிற சமம் ஒரு தடவை சமமா போய்தாண்டா நம்ம பெற்றிருக்கா. அந்த பிரசவம்னா என்ன? சமமா போய்தான் பெற்றிருக்கா. சில பேர் 14 தடவை சமமா போய் பெற்றிருக்காங்க. 14 பிள்ளைதான் பெற்றிருக்கா. சாதாரணமா மொத்த பிள்ளைக்கே சமமா போனாங்க. 14 பேர் சமமா போய் பெற்றிருக்காங்க. அதனால தெரிஞ்சு அந்த பிறப்புடைய அருமையை சொல்லி, அந்த தாய் வளர்த்த அருமையை சொல்லி, நீ வந்து பிள்ளை படிக்கும் பொழுது அந்த உணர்ச்சியை விடணும், அந்த பக்தியை உணர்த்தணும், மரியாதை உணரணும், மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க தயவு செய்யக்கூட இருக்கிறேன். மற்றவர்களை மதிக்க வேண்டும். மோத்த குடிக்கவே மோத்த திருப்பிடுவாரு. நான் வரவேல வந்திருக்கேன். மோத்த திருப்பிடுவாரு. திருச்சேன் எப்படி சிரிக்கிறார். நான் அவரை அடிக்கடி பார்க்கறேன்னா அவர் ஜெயிப்பில் சிரிக்கவே இப்ப பார்த்தா சிரிக்கிறேன். சிரிச்சா என்ன கழிவுறேன். ஏன் என்னை வச்சு ஒரு நோட்டி ஜெயிப்பிட்டேன். காரணம் கம்பரோட நான் தலைமை இருக்கேன். அந்த தலைமை ஆகி நான் பேசுறது கூட என்னை பிடிக்காத 5 பேர் கைக்கு போய் நோட்டி ஜெயிப்பிட்டேன். சாத்தான் நேரம் ஓதுவதா அப்படி இப்படின்னு கன்னடா சொல்றேன். நான் வந்திருக்கேன். என்னை வந்து அவன் எழுதினேன். சாத்தான் நேரம் ஓதுவதா காலை திறந்த பாட்டிலே கூடாமல் குடிப்பவன் அப்படி போட்டு போட்டா அது கூடாது. 6:30 சும்மா இருக்கவன் சீவாவுக்கு கிடைப்பினேன். வாத்தியார் வேலையில் கிடைக்கிறக்கா சீவா சும்மா இருக்கவன் டெல்லியில் பாஸ் அப்படின்னு கிடைப்பினேன். அவர் வந்தார். வந்தவர் என்னை கூப்பிட்டாரு. கவிஞர் நீங்க பெரிய தலைவர் ஆகிட்டே அப்படின்னு. என்னென்ன இல்லை இல்லை உங்களை பற்றி மோடிஜனாடி சொல்றாங்க. அப்போ நீங்க பெரிய தலைவர் என்னென்ன 6 பேர் உங்களை பற்றி மோடி எனக்கு டெல்லிக்கு அனுப்புறாங்க. ரைட். இப்போ நீங்க செய்ய வேண்டிய என்னென்ன இந்த 6 பேரை நீங்க பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே போகணும். 6 பேரையும் பார்க்கும்போது நீங்க சிரிச்சுக்கிட்டே போகணும். நீங்க கொஞ்சம் கோபமாயிட்டீங்கன்னா அவங்க ஜெயிச்சிருவாங்க. அவன் ஜெயிச்சிட்டோம்னா அப்படின்னு சரி உன்னை பற்றி நான் கேர் பண்ணவே இடம் போங்க. அவன் செத்து அப்படின்னு இப்போ 4 பேர் செத்து போயிட்டேன். சாப்பிட்டு சொல்ல 4 பேர் செத்து போயிட்டாங்க. பெண்ண 2 பேர் வருத்தப்பட்டுட்டே இருக்கான். நான் செஞ்சுக்கிட்டேன். அவர் சொல்லிட்டு நீதி. அதனால நான் சொல்றேன் இந்த உலகத்தில் நமக்கு விரோதியே இல்லை. ஒரு முடிவு எடுக்கணும். விரோதியே இல்லை. நீங்க ஆத்தா பத்தியே பையன் கட்டு என்ன அவர்களோட சோக்கியத்தை அவருக்கு லாயக்கு இல்லை. நம்மளோட கூட்டுநாட்டு கிடையாது. என்ன கூட்டுநாட்டு பெரிய கூட்டுநாட்டு கூட்டுநாட்டு பேசக்கூடாது. யாரோடய பேசக்கூடாதுன்னு இருக்காங்க பேச. அதனால எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் நாம் சாதிக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டிய நீங்க வழிகாட்டி புதியவர்கள் வழிகாட்டணுமா? வழிகாட்டினா கேட்க எத்தனை தடவை கேட்காம அப்படி 1000 பேர் வேலை இல்லாத வேலை என்ன வேலை தமிழ்நாடு அப்டேட் இருக்குவேன். உனக்கு 1000 வேலை இருக்கும். அப்படி நான் சொல்றது 2 நிமிஷம் கேட்டு போது இப்படி பண்ணுங்க. பிள்ளைகள் இப்படி வளங்க. அதுகளையா இல்லையே நீங்க 2 பேரும் வேலைக்கு போயிருக்கீங்க. அது ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கு வந்துருக்கு வந்து அதுகளா தெரியுது. அதுகளா தெரியுதுன்னா யாரு பாதுகாப்பு? சர்வன் மேடு சர்வன் மேடு நீட்டா பிள்ளை கொடுத்து அவர் எடுத்து போயிடுறாரு. நம்ம வயதாக அப்படின்னா அவரு பையன் வச்சு போய் கிடப்ப அவங்க குடும்பம் போயிருக்கோம். இதே சர்வன் மேடாக நம்ம நினைச்சது. இப்ப அப்பா தட்டிப்பாளா பேரனுக்கு கொடுக்காம நிற்பாளா? ஆயா நிற்பாளா? பேரனுக்கு கொடுக்காம நிற்பாளா? ஐயா நிற்பாளா? ஐயா தாகம் பட்டியா கொடுப்பாரு. 10 பிள்ளை வந்தாள் ஐயா. 10 பிள்ளைக்கு சோறு விட்டாரு. வசதி இல்லை. சோறை பிணைஞ்சி எங்க கிராமத்தில் வாங்க அப்படி தயிர் சோறு பிணைஞ்சி ஒவ்வொரு உருண்டையா கொடுப்பார். வெங்காயத்தால் ஒரு உருண்டையா கொடுப்பார். கடைசி அவளுக்கு பாப்பா தண்ணியில் 2 பல்கள் ஒன்றும் சொல்லாம பச்சை தண்ணியும் நீராக ஊற்றி அவன் நீராரத்தை குடிச்சிட்டு பட்டினியாக இருந்தாலே 10 பிள்ளையை காப்பாற்றிய தாய் 10 பிள்ளையை சேர்ந்து உயிரிழப்பை கொண்டே விட்டால் என்ன நியாயம்? 10 பிள்ளையை பெற்றாரு, 10 பிள்ளையை வளர்த்தாரு, ஆளாக்குனாரு. அவளை காப்பாற்ற நீ ஒருத்தியாக இருந்து 10 பிள்ளைகள் பசி இல்லாம அவங்களை வளர்த்துக்காரு, பட்டினி இல்லாம வளர்த்துக்காரு, கௌரவமா வளர்த்துக்காரு. தன் கௌரவத்துக்காகவே அவங்க அவ்வளவு கொடுத்தாங்க. அவ்வளவு கொடுத்தாலும் அவன் பிஏ தான் படிச்சிருக்கேன். எங்க ஒரு பையன் பிஇ படிச்சிருக்கேன். ரொம்ப கூட தான் படிச்சிருக்கேன். அப்ப கூட தான் தரணும். அந்த கௌரவத்தை காப்பாற்றுகிற
தந்தையும் பிறரிடம் கேட்க விடலாமா? நீ எவ்வளவு படித்து எவ்வளவு சம்பாதிக்கிறார்? என் மகன் அமெரிக்காவில் 7 லட்சம் ரூபாய் சம்பளம், 10 லட்சம் ரூபாய் சம்பளம். அது மரியாதை. என்ன சம்பளம் வந்தாலும் என்ன பதவி இருந்தாலும் பெற்ற தாயையும் தந்தையும் வீட்டிலே வைத்து காப்பாற்றாத எந்த மகனும் லாயக்கில்லாத என்பதை சொல்லி எக்காரணம் இந்த முதியோர்கள் நடத்துவர்கள் கூட நீங்கள் முதியோர்கள் உடனே சேர்த்துக்கிறீங்க. கூப்பிடுங்க, மகனே பேச வைக்க, மகன் மறுமொழியாக குடியரசு பேச வச்சு எதுக்காக முதியோர்கள் சொல்றீங்க? அவங்க உங்களோட இருந்தாங்க. அமெரிக்காவுக்கு கூட நீங்க இருக்க மாட்டீங்களா? அமெரிக்கா பார்த்து போக தெரியாது அப்படி என்ன வைக்க வைக்கணும்? அமெரிக்கா 2 நாள் நீங்க போக மாட்டீங்களா? இங்க பாதுகாப்பா வைக்கி. ஆனா அதனால சில நேரம் கொண்டு முதியோர்கள் சொல்றாங்க, நாங்க வெளிநாட்டில் இருக்கோம், எங்களால பார்க்க முடியல, வசதியா இருக்கணும், இங்க 4 பேரோட பேசிட்டு அதில் உடன்பாடுகளை சொல்லிக் கொண்டு பெற்ற தாயை தந்தையை காப்பாற்றுங்கள், அவர்களோடு வாழுங்கள், அவர்கள் காட்டுகிற வழிபடி நீங்க போனால்தான் நம்முடைய நகர்த்தா சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நகர்த்தா மனித சமுதாயத்தில் உள்ள எந்த பிள்ளையும் நன்றாக வர வேண்டும் என்றால் பெரியவர்கள் மூத்தோர் சொல் வார்த்தை அமுதம், மூத்தோர் சொல் வார்த்தை அமுதம் வச்சுக்க. அவங்க என்ன நமக்கு வேணும்? அப்பதான் கனவு என்ன கடவுளை பார்க்கணும், கடவுளை இந்த வீட்டுக்கு விருந்துக்குவாங்கண்ணே, சரி வரடா அவங்களுக்கு அப்படின்ற கடவுள் என்னைக்குன்னா 24ஆம் தேதி காலையில 11 மணிக்கு வர்றேன், சரி 24 11 மணிக்கு வரல, சரி இன்னும் வீட்டில் சமைச்சினேன், மாமா சமைச்சு கொஞ்சம் வச்சுட்டேன், 11 மணிக்கு வருவாரு. 11 மணிக்கு ஒரு கல்லாத வயதிலே ஒரு பெரிய மூத்தவர் பிரிஞ்ச சட்டை போட்டு தீஞ்ச வேண்டி கட்டிட்டு வந்துட்டாரு. விரட்டினேன், நானே கடவுள் எதிர்பார்த்துருக்கேன், நீ வந்தேன் நான் போயிட்டேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, பச்சை பிள்ளையை தூக்கிட்டு வந்தேன். பச்சை பிள்ளை, ஐயா பிள்ளைக்கு பசிக்குது, எப்படி விடுங்க, நான் கடவுள் வந்தேன் அப்படி சொல்லி சாயந்தரம் வரைக்கும் வைக்கிறேன். ஒரு சொரிநாய் சொல்லிக்கிட்டு போது சொரிநாய் உள்ள போய் என்ன கத்திர கொஞ்சம் கடிச்சு வெளியே வந்து சொல்றேன், சொன்ன கூட அடிச்சு ரத்த காயத்துக்கு வந்துட்டேன். படுத்தேன், மறுபடியும் கனவுல கடவுளை ஏமாத்திக்கல, நான் உங்களுக்காக பெரிய விருந்து வச்சேன், நீங்க வராம விட்டு என்னை ஏமாத்திக்கல கடவுள், அதை விட்டாரு. நான் வந்தனே, நீ தான் கவனிக்கிற அடிச்சுக்கே ஏன்னு காலையில் வந்தேனே, கிழவனா வந்தேன், நான் தானே வந்தேன், நீ அடிச்சு விளைஞ்சிட்டேன், உணரல. மத்தியானம் வந்தேனே, பிள்ளை வீட்டு வந்தேன், பிள்ளை அப்பாவது உணர்வான்னு உணரல. அப்புறம் சாயந்தரம் தொழிலாய வந்த பத்தியா, அதுவும் நான் தாண்டா, என்னை உணராம இருந்துட்டே 3 இரவு உணர்ந்து உணரலையே, நீ உணராதனால நான் என்னை பார்க்க முடியாது போச்சு. உணர்வுகள் யாராக வருவேன் சொன்ன கடவுளா வேதப்பட்டு வருவேன், நாடகத்தில் வேதப்படுவேன், எப்படி வருவேன் கடவுளாக வருவேன். அதை போல மகனே மருமகளே கடவுளாக நினை, தாயை தந்தை கடவுளாக நினை, உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும். உணர்ந்தால் உனக்கு அவர்கள் வழிகாட்டுவார்கள் என்று சொல்லி வாய்ப்படுத்த வருவார்கள். நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். சுபஸ்ரீ அவர்களுக்கு பிறந்த நாள், அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு நமது நிர்வாகத்தின் சார்பாக. நெற்குப்பையை சேர்ந்த திரு ராஜா அவர்கள், வாஸ்து ராஜா சொல்லுவாங்க, நகரத்தார்களில் யாருக்கேனும் நுரையீரல் சம்பந்தப்பட்ட அந்த டிசி இருந்து அவங்களுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் தேவைப்பட்டால் ஃப்ரீயாக கொடுக்கிறோம் என்று 2 சிலிண்டர் நகர விடுதிக்கு கொடுத்திருக்கிறார்கள். 2மே நம்முடைய நகரத்திலே இருக்கிறது. இதற்கு எந்த விதமான பணமோ எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த இடத்துக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு ஆட்டோ கொண்டு தர சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வெளியூருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவங்க தண்ணி சரிங்க பாருங்க. இங்கே பாருங்க டாக்டர் ரெங்கநாதன், காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் சுகாதார அதிகாரியாக இருக்கேன். மத்திய அரசு நிறுவனம் சுகாதாரத்துறையை பொறுத்த வரைக்கும் இன்று இந்தியா முழுக்க மத்திய அரசினுடைய காப்பீட்டு திட்டம், அதாவது 70 வயதான அனைவருக்கும், இதில் சமூக வேறுபாடு கிடையாது, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி அப்படி கிடையாது, கிராம நகரம் என்ற வேறுபாடு கிடையாது, ஏழை பணக்காரர்கள் கூட தான் இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அனைவருக்கும் முழுக்க இலவசமான பிரீமியம் கட்டணம், அதாவது 100 ரூபா கட்டணும், 1000 ரூபா கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கண்டிஷனுமே கிடையாது. 100% கவர்மெண்டே ஸ்பான்சர் பண்ண 5 lakh இன்சூரன்ஸ்
வந்து எலிஜிபிள் ஃபார் ஆல் த ஜெரியாட்ரிக் பாப்புலேஷன். 70 வயது தாண்டி அனைத்து முதியோருக்கும் 5 லட்சம் ரூபாய்க்கான இன்சூரன்ஸ். இந்த கார்டை வந்து போடுறது ஒன்று ரொம்ப சிம்பிள். அவங்க மொபைல் போன்லயே வந்து ஆயுஷ்மான் பாரத் டவுன்லோட் பண்ண ஆப் வரும். அந்த இதுல வந்து அவங்க ஹெல்த் டிஜிட்டல் ஹெல்த் ஐடியா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்பர், இமெயில் அண்ட் போன் நம்பர்லாம் இது பண்ணிக்கலாம். அப்படி செய்ய தெரியலனா கூட இது வந்து மதுரை நகரத்தார் சங்கத்தின் மூலமா நிறைய ஆயா அப்பத்தார் நாகப்பட்டினம் வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையா முக்கியமா அவங்க சொன்ன விஷயம் வந்து எல்லாத்தோடைய முன்னோர்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானது. அது காரணம் வந்து அவர் சொன்ன மாதிரி கண்ணதாசனுடைய அண்ணன் வந்து கண்ணதாசனுடைய நிழலே வளர்த்தவங்க. கண்ணதாசனை பற்றி நம்ம சொல்லணுங்கிறது இல்லை, அவங்களுக்கு கண்ணதாசனுடைய பாடல்களையும் மேற்கொள்ள அடி சொல்லலாம். கார்த்திகை விழா நடக்குது. மாசத்துல ஒரு 7 நாள் மக்கள் வந்து நகரவட்டி தான் வரும். எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நகரவட்டினா எந்த ப்ரோக்ராம் கூட கேன்சல் பண்ணி நகரவட்டி வந்துருக்காங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு ஈடுபாடு உண்டாக்குனதே இந்த நிர்வாகம் வந்ததுக்கு அப்புறம் தான். முன்னாடி கூட நிர்வாகம் வந்தது கிடையாது. அந்த காரணம் என்னன்னா மாசத்துல 7 நாள் எங்களுக்கு இருந்துச்சு. என்னன்னா ஒரு நாள் திருவாசம் முற்றோடு, ஒரு நாள் கார்த்திகை தேர்வு, எங்களுக்கு பார்த்தா சங்கரகர சபைக்குள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. பௌர்ணமி இப்படி எல்லாருக்கும் மக்களுக்கு ஈடுபட்டு கொண்டாங்க. இந்த நிர்வாகத்துக்கு வந்து போராட போய் நன்றி. மீனாட்சி அம்மன் வரதுக்கு வாய்ப்பு இங்கே போன பாட்டு நேரம் இருக்கு. நாங்கள் ரூம் வேற ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. நேரம் பார்த்துனாங்க. அந்த நிர்வாகத்துக்கு ரொம்ப நன்றி. சிப்பாய்கள் அணிவித்து செல்வதை போல் பாதியிலே தப்பாமல் கடகாமல் தானியின்றி வந்துடுவார். சீப்பு செட்டியிலே சீரக சம்பாவின் பூ போன்ற சாதத்தை புதியிட்டு வட்டியினார். வெள்ளையன் நிலையிலே விறுவிறுப்பாய் போட்டிடுவார். செல்லாயின் பருப்பூற்ற சிகப்பின் நெய்யூற்ற என்ன கரியென்ற எண்ணுகிற வேளையிலே அன்னை கிளி போல அடுத்தவர்கள் பறந்து வர பக்கோடா குழம்பு பக்கத்தில் வந்திருக்க தக்கபடி மோற்குழம்பு தகதகத்தும் உள்காட்ட அந்நியர்கள் யாரும் அறியாத சிறப்புடைய தண்ணி குழம்பதும் தக்காளி சூப்பதும் சட்டியிலே ஊற்றி வைத்து எவ்வளவு பண்ணிருக்காங்க, விருதுல எவ்வளவு பண்ணிருக்காங்க. பக்கோடா குழம்பு பக்கத்திலே வந்திருக்க தக்கபடி மோற்குழம்பு தகதகன உள்காட்ட அந்நியர்கள் யாரும் அறியாத சிறப்புடைய தண்ணி குழம்பதும். ஏன் அந்நியர்கள் யாரும் அறியாத தண்ணி குழம்பு சொல்றாரு? இந்த தண்ணி குழம்பு வைக்க தெரிஞ்ச ஒரே சமூகம் அந்நியர்கள் யாரும் அறியாத சிறப்புடைய தண்ணி குழம்பும் தக்காளி சூப்பரும் சட்டியிலே ஊற்றி அந்த தண்ணி குழம்பு சொல்றது ஒரே ஒரு இன்ட்ரப்ஷன். இந்த தண்ணி குழம்புன்னு சொல்றது வெறும் குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா? அது கூட வெளியிருப்பார் ஐக்கியான் மொழிகள் பல சொல்லி கூப்பாடு போட்டாலும் நிறைய பேர் எதிர் நின்று நெஞ்சார விசாரித்து வஞ்சியிலே எடுத்து வைக்கும் பண்பாட்டை தனியாக சிந்தித்தால் நாங்கள் அந்த சீரோங்கி நிற்கின்றோம். மேலாண் நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமக்கு சிறப்புரையாற்றிய நாகப்பண்ணன் ஏற்கனவே இங்கே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வரேன்னு கமிட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சென்னையிலேயும் ஒரு ப்ரோக்ராம் வந்தது. அப்படி இருந்தும் நமக்காக இங்கே வந்து சிறப்புரையாற்றிய அண்ணன் அவர்களுக்கு நமது சங்கத்தின் செயல்பாடுகளை மிகவும் சிறப்பாக எடுத்துரைத்த தலைமையாற்றிய தலைவர் பேரவன் அவர்களுக்கு நன்றி. இன்றைய தினம் உணவு வழங்கும் முன்புதுப்பட்டி திரு SPSS ஆர்மோனன் அவர்கள் தான் உபயதாரர்கள். அவர்களுக்கு நமது சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். இறைவணக்கம் பாடிய நெய்மை சோமசுந்தரமாசி அவர்களுக்கும், வரவேற்புரையாற்றிய சோமசுந்தரன் அண்ணன் அவர்களுக்கும், மாஸ்டர் சென்மணி செய்து கொண்டிருக்கும் மாதவ் அண்ணன் அவர்களுக்கும், போட்டோகிராஃபர் ராமநாதன் அவர்களுக்கும், வீடியோகிராஃபி